Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Acer 4739Z இது பாத்தீங்க அப்படினா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்போட Acer மாடல். இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாடல்ல ஒரு சின்ன ஃபால்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா மானிட்டர் வந்து எடுக்கல. ஸோ மானிட்டர் எடுக்கல அப்படினா மேக்ஸिमम என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த மானிட்டர் வயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மானிட்டர் வயரை வந்து கலட்டிட்டு க்ளீன் பண்ணி போட்டு பார்ப்பாங்க. ஸோ அதை பண்ணலாமே அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் கலட்டினேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மானிட்டர் வயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிருந்துச்சு. ஃபயர் ஆகி மெல்ட் ஆகிருந்துச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன், இமேஜில் வேணால் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின்னு ஃபயர் ஆகி மெல்ட் ஆகிருந்துச்சு. இது வந்து மேல் பின்னு. ஸோ ஃபீமேல் பின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதர் போர்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த ஃபீமேல் அந்த ஜாக்கெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்னு சேர்த்து ஃபயர் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே பார்த்தீங்கன்னா எல்இடி, அதாவது பார்த்தீங்கன்னா எல்சிடி மானிட்டருக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற எல்இடிக்கான பவர் சப்ளை வயர் வச்சுக்கலாம். ஸோ எல்இடிக்கான பவர் சப்ளை வயரும் இது தான். ஸோ அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர்லாம் ஆன் ஆகும். எல்சிடியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெட்டர்ஸும் டிஸ்பிளே ஆகும். பட் என்னென்னா பேக்ரவுண்டில் இருக்க எல்இடி வந்து ஆன் ஆகாது. ஸோ ஆன் ஆகாததுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும்னா நமக்கு அந்த இமேஜே தெரியாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணால் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு ஒரு நிமிஷம் பொறுங்க. ஸோ பவர் சப்ளை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் டிஸ்க் எதுவுமே இது பண்ணல, நான் ரேம் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு. இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக தெரியல, ஏன்னா பின்னாடி இருக்க எல்இடி வந்து ஆன் ஆகலை. இங்கே லெட்ரு வந்திருக்கு, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் லைட் அடித்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த லேப்டாப்பை வந்து கலட்டுறதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு கழட்டுங்க. ஸோ இந்த Acer லேப்டாப்லாம் கலட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஃபால்ட் வரும். கீபோர்டெலாம் கலட்டுறப்போ கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை கலட்டுறதுக்காக சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் பின்னாடி வந்து நான் வந்து தனியாக வச்சுருந்த லைட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லைட்டை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பின்னாடி வந்து இப்போ எக்ஸ்ட்ரா லைட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோ பூட்டபிள் டிவைஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நோ பூட்டபிள் டிவைஸ் ப்ளீஸ் ரீஸ்டார்ட் அவ்வளோதான் தெரியுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் வந்து எக்ஸ்ட்ரா லைட் அடிக்கிறப்ப தான் தெரியுது. ஸோ இதுக்கான எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வராமல் எரியாமல் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம பவர் சப்ளை வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இமேஜில் காமிக்கிறேன். ஸோ நம்ம எங்கேருந்து பவர் சப்ளை எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் அந்த 3 வயருக்கு போகுது. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர். ஸோ உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டர்லேருந்து நம்ம டைரெக்டாக ஒரு லைன் எடுக்கலாம். அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்க மானிட்டருக்கான கேபிளில் இருங்க, ஒரு நிமிஷம் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னாடி இருக்கிற மானிட்டருக்கான கேபிளில் இங்கிட்டிருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு 3 பின்னு. ஸோ உங்களுக்கு இமேஜில் காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஃபஸ்ட்டு 3 பின்னு 3 பின், ஃபஸ்ட்டு 3 பின் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடிக்கான பவர் சப்ளை பின்னு தான். ஸோ இதில் வந்து நம்ம சால்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்க காப்பர் ஒயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஜாயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாயினிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சிங்கிள் வயராக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பஸ்ட் ஆயிரும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் ஆயிரும்னு கிடையாது, வந்துடும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 2 வயராக திரித்து போட்டிருக்கோம். இந்த கெப்பாசிட்டிலையும் பார்த்தீங்கன்னா சால்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கொண்டு வந்து நான் சொன்ன இடத்துலையும் சால்ட் பண்ணியிருக்கேன். இருங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். பின்னாடி திருப்பணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு 3 பின்னு இப்படியே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பின் இருக்கும் இங்கே பாருங்கள். ஸோ அந்த 3 பின்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்டிங் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தெரியுதுங்களா, ஓகே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி சால்டர் பண்ணுறப்பெல்லாம் பார்த்து சால்டர் பண்ணணும். பக்கத்தில் இருக்க பின்னில் எதுலையும் டச் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இது இருக்குது. ஸோ நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகிற மாதிரி ஷார்ட் ஆனாலும் ஷார்ட் ஆயிரும். ஏன்னா அந்த பாடியே வந்து கிரவுண்டு தான், அந்த சாக்கெட்டோட பாடியே கிரவுண்டு தான். நீங்கள் அதெல்லாம் டச் ஆகாத மாதிரி பார்த்து கரெக்டாக சால்டர் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதா என்னன்ட்டு. மேக்ஸிமம் ஆன் ஆகும். என்ன நான் செக் பண்ணி தான் கொடுத்தேன். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டில் இருக்க எல்இடியும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தூக்கி எடுத்து எல்லாத்தையும் மாட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, உங்களுக்கு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ப்ளே பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து மாட்டி ஸ்க்ரூலாம் போட்டு வச்சாச்சு.
லாஸ்ட்டாக வந்து ஹார்ட் டிஸ்க்லாம் போட்டு உள்ளே லோட் ஆகுதா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமன்றது மட்டும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லைட்டு எரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வெறுமனே வயர் மட்டும் ஃபால்ட் இருக்காது, இந்த மாதிரி எதுவும் ஃபயர் எதுவும் ஆயிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.